இந்த ஜீவசமாதியில் குடியிருக்கும் தோப்பா சுவாமிகளினுடைய வரலாறு ரொம்ப அற்புதமானது. இவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய அருள் பாலிச்சிருக்கார். இது பற்றிய அனுபவ பேச்சை அந்த கோவிலில் இருக்கும் அர்ச்சகர் சொல்லும் வார்த்தையால் கேட்டு மகிழ்வோம். வேலூரிலே சைதாப்பேட்டை மெயின் பஜாரிலே 1850 தோப்பா சுவாமி அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தவர்கள். அன்று முதல் இன்று வரை பார்க்கும்போது 166 ஆண்டுகள் முடிந்து 167 ஆண்டு தொடங்கி நடக்கிறது. தோப்பா சாமியுடைய முதல் சீடராக இருந்தவர் சித்தநாதன், அடுத்து மோட்டூர் சுவாமிகள், சின்ன வடிவேல் பிள்ளை, பெரிய வடிவேலு, சுப்பிரமணிய சுவாமிகள், தேவானந்த சுவாமிகள், நாராயணசாமி சுவாமிகள், இப்படி எண்மர் பணிபுரிந்து தோப்பாவுக்கு என்னுடைய அருளை பெற்று மோட்சமடைந்திருக்கின்றார்கள். பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகநாதநாதம் சதானந்தபாஜம் भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरं गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे मुदामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे वटाधो निवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशं गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमेशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्थदेहं गिरौ संस्थितं सर्वदा पन्नगेहम्. உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு நல்ல தாய் நல்ல தந்தை எல்லாருக்குமே அமையும். இது சந்தேகமே இல்லை. உன்னுடைய தாய் உனக்கு நல்ல தாய், உன்னுடைய தந்தை உனக்கு நல்ல தந்தை, இது யாருக்குமே மாறாது. ஆனால் உன்னுடைய குரு, அது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? ஒரு குரு, இந்த வியாழக்கிழமை வந்துட்டாலே சாய்பாபா பக்தர்கள், ராகவேந்திர பக்தர்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு தனி மகிமை வச்சுருப்பாங்க. நாங்களாம் 16 வருஷம் 20 வருஷம் இந்த வியாழக்கிழமையை விரதமாக வச்சுருக்கோம். அந்த மகிமையை அப்போ குருவை தேர்ந்தெடுக்கிறது எப்படி? உங்கள் மனசில் ஒரு குரு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு குருநாதர் உங்களுக்கு அருள் புரிகிறாரா, அந்த குருவை நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த குரு உங்களை நினைக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பசுமாடு, அந்த பசுமாட்டுக்கு வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரையில் காலையில் அது முன்னாடி ஒரு சின்ன சூடம், ஒரு 5-6 அடி தள்ளி வச்சு சூடம் பற்ற வச்சு, ஆட்காடுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ராமாவரம் என்ற இடத்தில் அருமையான ஒரு காலபைரவரை பார்க்க காத்திருக்கிறோம்.
धर्मसेतुपालकं स्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुषण्मदायकं विभुं स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्वितीयभीष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं करालदं श्रमोक्षणं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे अट्टहासभिन्नपद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपालनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकन्धरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भूतसङ्घनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनं शोकमोहधैर्यलोभकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवं काशिकापुराधिनाथ விக்கிரக பிரதிஷ்டை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறதா என்னன்னு கேட்டிங்கன்னா விக்கிரக பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டைனா அந்த சிலைக்கு உயிரூட்டும் சக்தி அப்படின்னு பேர். உயிரூட்டுறதுன்னா என்ன? நீ வேண்டக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலபைரவருக்கு கடன் அதிகமாக இருக்கிறவங்க போய் கும்பிட்றதுனால சீக்கிரம் கடன் நிவர்த்தி ஆகுது. அதுதான் இந்த காலபைரவர். இப்போ காலபைரவருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபிஷேகத்தை பார்த்து மகிழ்வோம்.